உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி இருக்கிறவங்க இந்த 9 விஷயங்களை பண்ணால் பிபி 5லிருந்து 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உப்போட அளவை குறைக்கிறது. அரை உப்பு, கால் உப்பு இது எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஒரு பிபி பேஷண்ட் ஒரு நாளைக்கு 6 கிராமுக்கு கம்மியாக தான் உப்பு சாப்பிடணும். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டா பிபி குறையும். நெக்ஸ்ட்டு கெஃபீன் இருக்கிற ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி இதெல்லாம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவாய்ட் பண்ணுங்கள். அடிக்கடி குடிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்காதீங்க. ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்துலேயே நிற்கக்கூடாது, அதாவது அவாய்ட் பாசிவ் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் ஆல்கஹால், கட் டவுன் ஆர் ஸ்டாப் ஆல்கஹால். வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிபி குறையும். ஸ்லீப், அட்லீஸ்ட் 7 to 9 மணி நேரம் இரவு நேர தடைப்படாத உறக்கம் இருந்தால் உங்கள் பிபி குறையும். முக்கியமான பாயிண்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கோவம் மட்டும் கிடையாது. சோகம், பதட்டம், படபடப்பு இப்படின்னு நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுற எல்லா இமோஷன்ஸுமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் உங்கள் பிபி அதிகமாகும். ஸோ பிபி இருக்கிறவங்க ஒரு 10 minutes மெடிடேஷன் இல்லை ஸ்லோ ப்ரீதிங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக உடல் பருமன் இருக்கிறவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணிங்கன்னாலும் பிபி குறையும். இந்த 9 விஷயங்களும் நீங்கள் சாப்பிட்ற பிபி மாத்திரைக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பிபி மாத்திரை கூடவே சேர்ந்து செய்ய வேண்டிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எவ்வளோ நாள் பண்ணணும்? லைஃப் லாங் பண்ணணும். நீங்கள் ப்ரீ ஹைப்பர்டென்சிவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டே. ஸ்டே இன்ஃபார்ம்ட், ஸ்டே ஹெல்த்தி.